இது சமீபத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆதவர்ஜன் அவர்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தாராம், மகாபலிபுரம் வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாராம். கண்டக்டர் எத்தனை முறை விசில் அடிச்சாருன்னு எண்ணிக்கிட்டே போனாராம். அப்படியே வீன்னு ஒரு ஸ்டாப் வந்தால் விசில் அடிக்க தானே செய்வாங்க. ஒரு ஸ்டாப் வந்தால் விசில் அடித்தா தான் பஸ் நிற்கும், டிரைவர் பஸ்ஸை நிறுத்துவார், ஆள் இறங்கும், ஆள் ஏறும். இது வந்து ஒட்டுமொத்தமாக அப்படி இருக்காங்களா, இல்லை அங்கே போனதுக்கப்புறம் ஆயிடுறாங்களா, இல்லை அங்கே எலிஜிபிள் இதுதானா? இந்த மாதிரி பேசினாதான் எனக்கு புரியல. நல்லா தான் இருந்தார் மனுஷன். எனக்கு என்னன்னு தெரியல, இப்படி இவ்வளவு தற்குறித்தனமாக பேசுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தான் தெரியல. சரி, ஓகே, என்ன ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அவருக்கு, அது மருந்து மாத்திரை சாப்பிட சரியாயிரும். மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே ரே போலா, இறங்கி நிப்பாட்டு. நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. கண்டக்டர் அத்தனை முறை விசில் அடிச்சாருங்க. எங்க விசில் சின்ன எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. விசில் சின்ன வர்றதுக்கு முன்னாடியும் கண்டக்டர் விசில் அடிச்சுட்டே இருந்தாரு. சரியா? தூய்மை பணியாளர்கள் விசில் சின்ன வர்றதுக்கு முன்னாடியும் விசில் அடிச்சு தான் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பேரும் அவன் வேலையை விசில் அடிச்சு பண்றவன் போலாம் விசில் அடிச்சு அவன் பாட்டுக்கு தேர்வு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க அலும்புக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நான் பஸ்ல போனேன், கண்டக்டர் விசில் அடிச்சாரு, எத்தனை தடவை அடிச்சாரு எண்ணிக்கிட்டே போயிருக்காங்க பாரு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இன்னும் விசில் வச்சு தொழில் பண்றாலாம், தயவு செய்து அந்த விசில தூரத்துக்கு போட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மாறிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அனுமதியே இல்லாம உங்களை தாவேகா கட்சியில இணைச்சு உங்க மேல உங்களுக்கு துண்டை போட்டு உங்க வீட்டுக்கு வெளில பேனர் வச்சிருவாங்க, உங்க போட்டோவை போட்டு. காரணம் ஏன்னா நீங்க விசில் அடிக்கிறீங்கல்ல, அது கண்டக்டர் வீடா இருந்தாலும் சரி, இல்ல தூய்மை பணியாளர் வீடா இருந்தாலும் சரி, எந்த வீடு தான் சரி, விசில வச்சு விட்டு நீங்க என் கட்சியில இணைஞ்சிட்டீங்க. நீங்க தினமும் விசில் வச்சு பயன்படுத்துறீங்க. ஆமா, அதான நம்ம சின்னம். அப்ப நீங்க டிவிக்கில் இணைஞ்சிட்டீங்க, விசிலு நம்ம சின்னம் விசில் அப்படின்னு. இந்த மடக்கு ஊதி சின்னத்துல வாக்கு கேட்டு இந்த மடக்கு ஊதிகள்லாம் சுத்தி நின்று நம்மளை இம்சை பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த அனில் பாய்ஸ்ன்றது நமக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கவனமாவே இருங்க.